நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது எதாச்சியா காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனாலோ அல்லது ஒரு சின்ன கல்லு தடுத்தாலோ வலிக்கும் பொழுது திடீர்னு அப்படின்னு கத்துறோம். இங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? அடிப்பட்டது என்னவோ காலில், ஆனா வாய் ஏன் கத்துது? இதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நரம்பு முனைகள்ல சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற ஒரு ஹார்மோன் அந்த நேரத்துல வெளியிட்டு இம்மிடியட்டா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு மின்னணு ஸ்பீடு மாதிரி அது தகவலை மூளைக்கு பரிமாறுது. இந்த இடத்துல அடிபட்டிருக்கு, இதுக்கு ரியாக்ட் பண்ண சொல்லு வாய அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு தகவல் கொடுத்து மூளை டிசைட் பண்ணுது, வாய் இந்த மாதிரி கத்து, வேகமா கத்து அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துருது. இந்த நிகழ்வுக்கு காரணமான ஒரு ஹார்மோனுடைய பேர் தான் சப்ஸ்டன்ஸ் பி ஹார்மோன். இந்த ஹார்மோன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்ம அதிக மன உளைச்சல்ல ஒரு மாதிரி இரிட்டேட்டா டென்ஷன்ல இருக்கும்பொழுது சின்னதா அடிபட்டா கூட அதிகமா வலி இருக்கிற மாதிரி தெரியும். வலி இருக்கிற மாதிரி தெரியல, வலிக்கும். ஏன்னா இந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் பொழுது சாதாரணமா இருக்கிற வலி கூட ஜாஸ்தியா தெரியும். அது மட்டும் இல்ல, தூக்கமின்மை, இன்னும் சில குறைபாடுகள்லாம் இந்த ஹார்மோனால வரும். ஸோ இந்த ஹார்மோன் பற்றிய முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோவில் முழுமையாக கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.